Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போய்டலாம். சோ மட்டன் கிரேவி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம மேரினேஷனுக்காக நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ல இருந்து 1.5 வரைக்கும் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள். அண்ட் கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அப்புறமா குழம்பு பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணும்போது கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து மேரினேட் ஆகட்டும். ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மட்டன் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு இதையும் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் நான் இன்னைக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குழம்புக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ 1 kg எடுத்தீங்கன்னா அதுக்கு 3 or 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணி வதக்கிடுறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் தக்காளியை சேர்த்துட்டேன், நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு பிளெண்டர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம வந்து 3 to 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது நல்லா நீங்கள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம முன்னாடி வந்து வெங்காயம் தக்காளிலாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்ததும் 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இது வந்து, ஸோ இதில் வந்து நான் 2 வாட்டி எடுத்துக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன்றதால. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ சால்ட் செக் பண்ணி பாருங்கள், சால்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து சால்ட் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ இப்போ நான் இதில் 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ தண்ணி விட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மட்டன்லாம் வந்து நல்லா வேகும், அதனால தான். ஸோ இப்போ வந்து இது 4லேருந்து 5 விசில் வரட்டும். மட்டன் நல்லா வெந்ததும் நம்ம வந்து இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இது 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு.
ஸோ கிரேவி வந்து வாட்டரியாக இருக்குது. உங்களுக்கு வந்து கிரேவி வாட்டரியாக வேணும்னா ஸோ இதுவே சரியாக போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 15 to 20 minutes வந்து நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடச்சிரும். இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இல்லைனா லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கசூரி மேத்தி எடுத்துருக்கேன். இதை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கசூரி மேத்தி வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எனக்கு வாட்டரியாக வேணும்னு சொல்லிட்டு நான் 2 கப் வந்து வாட்டர் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து திக்காக வேணும் கிரேவின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்டரை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப் இல்லைனா 1/2 கப் விட்டு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டி மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.